ஹாய் மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ்நாடு கவுன்சிலிங் பார்த்தீங்க அப்படின்னா தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. முன்னாடி வந்து 20ஆம் தேதி தான் நம்மளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு லாஸ்ட் டேட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் இன்னும் சாய்ஸ் ஃபில்லிங் தப்பாக பண்ணி வச்சிருக்கீங்கன்னா ஒன்றும் இல்லை, சரியா? இந்த நம்பருக்கு நீங்க ஒரு மெசேஜ் பண்ணுங்க, சரியா? வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இது பெய்டு, எதுவுமே பெய்டெல்லாம் கிடையாது. நான் ஃப்ரீயா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வந்து ஷேர் பண்ணி நீங்க எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணலாம், சரிங்களா? ஜென்ரல் ஒரு ஆர்டர் நான் கொடுத்துருக்கேன், சாய்ஸ் ஃபில்லிங் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்பெசிஃபிக், ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு புது ஜிஎம்சி தான் வேணும், ஒரு சில பேர் எனக்கு எங்க ஊர் பக்கத்துல இருக்க ஜிஎம்சி வேணும். ஸோ ஒருத்தவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் மாறும். ஒரு பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எனக்கு பிஜி இருக்கிற காலேஜ் தான் சார் நான் பார்க்குறேன், அப்போ நம்ம யூஜி இருக்கிற காலேஜ் மட்டும் நெக்லெக்ட் பண்ணிட்டு பிஜி இருக்கிற காலேஜ் தான் யூஜி பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ டிபெண்டிங் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் அது மாறும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுங்கிறது நீங்கள் எனக்கு சொல்லுங்க, நான் டெஃபினெட்லி உங்களுக்கு என் சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா? எனக்கு எவ்வளோ தெரியுமோ அதை ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, சரிங்களா? அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே ஒரு பேரண்ட் வந்து எவ்வளோதாயா இழுத்து அடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு புதுசு கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம நிறைய அப்டேட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம், சரியா? என்ன அப்டேட் வந்தாலும் அது கொடுப்போம். ஸோ இந்த விதத்தில் ஒரு 6 நாளைக்கு முன்னாடி ஆல் இண்டியா கவுன்சிலிங் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற அப்டேட் 6 நாளைக்கு முன்னாடி, இன்னைக்கு டேட் 20னா 14ஆம் தேதி கிட்ட இந்த அப்டேட் வந்துருந்துச்சு. அதுக்கு நான் வீடியோவும் போட்டிருப்பேன், சரிங்களா? ஆல் இண்டியா கவுன்சிலிங் எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த வீடியோ 6 நாளைக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோ, ஓகேங்களா? இப்போ நல்லா பாருங்க, இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருப்பேன்னு பாருங்க. கவுன்சிலிங் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ற மாதிரி காட்டணும். அப்ப 19 ஒரு 4-5 நாளாவது கொடுக்கணும். ஸோ 23 இல்ல 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அவைலபிளா இருக்கும். இன்னும் அந்த இது வரல, சரிங்களா? ஸோ நான் 14ஆம் தேதியே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, தமிழ்நாடு கரெக்டாக அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 4-5 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு 23 இல்லைன்னா 24ஆம் தேதி வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், சரிங்களா? நடுவில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, நாங்கள் ஒரே ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், அதை கூட நான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ பெரிய எக்ஸ்டென்ஷன் பசங்களுக்கு கொடுக்குறோமோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா போவாங்க. நேற்று யூடியூப்ல லைவ் நான் டீச் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த லைவ்லேயும் நான் அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இண்டியா கோட்டால போனாதான் தமிழ்நாடுல நம்மளுக்கு 200-300 சீட் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த இதில் ஃபைனலி இது வந்துருச்சு. ஸோ ஜென்யூனான கமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ எப்போ என்ன நடக்குங்கிறது தெரியும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் இயர் கிடையாது இந்த கவுன்சிலிங் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போகிறது, இதெல்லாம் வருஷம் வருஷம் பார்க்குற ஒரு விஷயம். ஸோ பேரண்ட்ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப என்னடா திரும்பி எக்ஸ்டென்ஷனா, இப்போ தானே அங்கே எக்ஸ்டென்ஷன் நாங்கள் இங்கே என்னடா, வி நோ சார் இட் ஹேப்பன்ஸ் எவ்ரி இயர், ஓகேங்களா? லாஸ்ட் இயர் வந்து எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போச்சு. ஸோ இது யூஸ்வலாக நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான். ஸோ இதை தான் நான் 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், சரிங்களா? அதாவது 14ஆம் தேதி நான் சொன்னேன் இந்த கவுன்சிலிங் வந்து 23 வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். 23 இல்லைன்னா 24, அந்த ஆடியோ கூட உங்களுக்கு திரும்பி காமிச்சிடுறேன் இந்த மைக்ல. ஒரு 4-5 நாளாவது நீங்க கொடுக்கணும். ஸோ 23 இல்ல 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அவைலபிளா இருக்கும். ஸோ இன்னும் அந்த இது வரல, வந்த உடனே நான் உங்களுக்கு கூட ஒரு வீடியோட வரேன். ஸோ இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் ஆயிடுச்சு. ஸோ 1 வீக் அப்புறம் நான் வந்து உங்களுக்கு அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது யூஸ்வலாக நடக்கிற ஒரு ப்ராசஸ், அதில் நீங்கள் பதற வேண்டாம், ஓகேங்களா? சப்போஸ் உங்கள் எல்லாருக்குமே சார் இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம சீட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு சீட் மேட்ரிக்ஸ் தெரிஞ்சிருச்சு. அப்போ பேஸ்ட் ஆன் தி சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பிடிஎஸ்ல பிடபிள்யூடி கேண்டிடேட் நிறைய பேர் சீட் வாங்கிட்டு போயிட்டாங்க. 7.5% ரிசர்வேஷன் பசங்க சீட் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா எல்லாம் வாங்கியிருக்காங்க. அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான கட் ஆஃப் என்னவாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்க அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா நான் டெஃபினெட்லி உங்களுக்கு சொல்கிறேன். பட் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சார், இந்த நிலவரத்தில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எது சேஃப் ஸ்கோராக இருக்கும் நம்ம இதுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கில். ஸோ அதை கேட்டிங்க அப்படின்னா டெஃபினெட்லி நான் அதில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு ஒரு 1 to 2 hour ஆகும் அந்த டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு எக்ஸாக்ட் ஃபிகர் சொல்கிறது. ஸோ இவ்வளோ சீட் இங்கே போயிருக்கு, இங்கே இருக்குது, அதனால் இந்த மார்க்கில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அந்த டேட்டா வேணா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி ஏகப்பட்ட சீட் மேட்ரிக்ஸ் என்ன, எவ்வளோ கேட்டகிரி, எவ்வளோ ஃபீஸு,
ஏகப்பட்ட விஷயங்கள் நாங்க அந்த குரூப்ல போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இந்த குரூப்பை ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல குடுத்தேன்ல, அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு லிங்க் குடுக்குறேன். ஓகேவா? தயவுசெய்து நெறையா ரூமர்ஸ பார்த்து பயப்படாதீங்க. சரிங்களா? இது இவங்க இப்படி சொன்னாங்க, அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா, அதெல்லாம் பார்த்து நீங்க பயப்படாதீங்க. ஸோ அஃபிஷியல் அப்டேட் வந்த உடனே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ உடனே அப்டேட் வந்து உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல கிடைக்கும். அதுக்காக நீங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சோ மச். ஹேவ் அ நைஸ் டே.